தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். OnePlus கிட்ட புதுசாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைலை நான் கடந்த 7 நாட்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்றது சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தலாம். அண்ட் 27,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் உண்மையிலே ஒர்த்தா? ஏன்னா நிறைய விஷயங்களை இவங்க நல்லா கொடுத்துருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் அப்படின்ட்டு இருக்கு. என்னன்றதை சொல்றாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்பெக் ஷீட்டை காமிக்கிறேன், என்ன இருக்குன்றத டோட்டலாக பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்லேருந்து போயிடலாம். ஸோ இந்த மொபைலில் டியூல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அபோவ் ஆவரேஜுங்க. ஸோ நீங்கள் கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிளாரிட்டியும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையா இருக்கும். அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசில்ஸே இல்லாத மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்குது. பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படி வந்து தரும். AMOLED டிஸ்பிளே தான். உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷும் இருக்குது. அண்ட் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பஞ்சியாகவும் இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்குது. அவுட்டோர்லையுமே யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து நல்லா வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல HDR சப்போர்ட் இல்ல. ஆனா யூடியூப்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. Nord 3 விட பெட்டராவே இருக்கு. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் தந்திருக்காங்க. அது ரொம்ப அக்யூரேட்டாவும் கொடுத்திருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கிறதுக்கு பிரீமியமா இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. அந்த OnePlus உடைய ஒரு ஃப்ளேவர், இந்த ப்ளூ கலர் ஷேட், இந்த OnePlus உடைய பிராண்டிங்கோட பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னு இருக்கும். பட் டிசைன் ரொம்ப புது டிசைனா வந்து கிடையாதுங்க. Nord 3 பார்த்தவங்களுக்கு இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அந்த பிரைசிங்கோட இந்த பிரைசிங்ல இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. பட் இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு இந்த கலர் அண்ட் இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஆப்ஷன் OS 13 கொடுத்திருக்காங்க. Android 13 மேல தான் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இது கலர் OS உடைய ஃப்ளேவர் அந்த விஷயங்கள்லாம் இருந்தாலுமே ஆப்டிமைசேஷன் நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருக்கு. ப்ளோட்வேர்ஸ் 99% இல்லை, 1%க்கு 1-2 ஆப் மட்டும் தான் இருந்தது. அண்ட் இன்னும் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, ட்விட்டர்லேருந்து நிறைய இடத்துல நீங்கள் இந்த சர்ச் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்பை தேடினீங்க, ப்ரௌசர் தேடினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ப்ரௌசர்லாம் சஜஷனில் வருது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி வருது அப்படின்றது போல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐஃபோனில் ஆப்பிளே அதைத்தான் பண்ணுறானுங்க. ஆனால் அதை பற்றி யாருமே பேசுனது கிடையாது. இவங்க பண்ணும்போது மட்டும் பேசுகிறாங்க தெரியல. பட் அதில் ஒரே விஷயம் என்னென்னா, அது டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. தேர்ட் பார்ட்டி ஆப்பு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமே இல்லாத ஒரு 18+ கண்டென்ட் இந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை காமிக்காமல் சர்ச் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் உங்கள் ஃபோனில் இல்லைனா நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து இதை டவுன்லோட் பண்ணுங்கன்னு காமிக்கும் போது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு ஓகே நினைக்கிறீங்களா இல்லை நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் தராங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வருது. 5000 mAhக்கான பேட்டரி இருக்கு. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ 27,000 rupees பட்ஜெட்டில் பார்க்கும்போது பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த கேட்டகரியில். நல்ல ஹாப்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு X-axis லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் Nord 3 அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதில் ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. IR பிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு Bluetooth 5.3க்கான சப்போர்ட் இருக்கு. NFC-யும் இருக்கு. அண்ட் டைப் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் USB 2.0 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் ப்ராசஸர் Snapdragon 782G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த Snapdragon 778G இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஸ்லைட்லி ஒரு அப்கிரேட், சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் ட்வீக் பண்ணி ஒரு புது பேர் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராசஸர் தான். ஸோ அந்த ப்ராசஸரே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே நான் நல்லா இருக்கும் தான் வந்து எதிர்பார்த்தேன். பட் நாங்கள் இருந்தாலும் பெஞ்ச்மார்க்ஸ் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். Antutu ரன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 லட்சம் வந்து ஸ்கோர் வந்தது. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்ச்லுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்தது. பட் த்ராட்லிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. த்ராட்லிங் பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஸ்கோர் ஒரு நல்ல ஸ்கோர், ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர், ஒரு ஆவரேஜுக்கு கொஞ்சம் மேலே அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டையும் வந்து பண்ணி பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, அதில் கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் 2-3 ஃபோன்லாம் பார்த்தோம், ஹீட் இருந்துச்சு. முக்கியமாக Infinix ஹீட் இருந்துச்சு. ஸோ இதில் இருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணேன். சர்ப்ரைசிங்லி ஹீட்டிங்கே கிடையாது. பட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக தான் வந்து வந்திருக்கு எங்களுடைய இனிஷியல் டெஸ்டிங்கில். பட் ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங்கே இல்லைங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெஞ்ச் மார்க். கேமிங்க்கு கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் நல்லா இருக்கும்ன்ற எதிர்பார்ப்போட தான் நாங்களும் இந்த கேமிங் விளையாடி பார்த்துருந்தோம். அண்ட் BGMIயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கேமிங்கில் எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாதுங்க. நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. அண்ட் நமக்கு பெஞ்ச் மார்க்கில் பார்த்த மாதிரி அந்த த்ராட்லிங், லைட்டான ஒரு த்ராட்லிங்கோ அந்த ஸ்டெபிலிட்டி இஷ்யூ ஏதாச்சும் வருமோ அப்படின்னு பார்த்தேன். பட் 30 minutes கேமிங்கில் நாங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயத்தை முக்கியமாக சொல்லிடுறேன், இது ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு வந்து கிடையாது. இதை வாங்கி எக்ஸ்ட்ரீம் கேமை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரீம் கேமிங்க்கு கண்டிப்பாக இது அந்த அளவுக்கு வந்து தாங்காது. ஸோ ஒரு நார்மல் கேமிங், மாடரேட், அதுக்கு கொஞ்சம் மேலே அந்த அளவுக்கு வந்து கேப்பபிளான ப்ராசஸர். நாங்கள் புஷ் பண்ண வரைக்கும் கேமிங்கில் ப்ராக்டிக்கலி எங்களால் விளையாட முடிஞ்சது. அண்ட் ப்ராக்டிக்கலி புஷ் பண்ணும் போதும் எங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. ஸோ அந்த விஷயத்தையுமே நல்லா வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் இவங்க சோனி கிட்ட வந்து பல்காக வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோனி IMX 890 சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான சென்சர் நம்ம 11Rல பார்த்தோம், Nord 3ல பார்த்தோம். அதே சென்சர்
சென்சர் தான் இதுலேயுமே வந்துருக்கு. ஸோ பிரைமரி சென்சர் அதுதான் 50 மேப்ஸுக்கான கேமரா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 8 மேப்ஸுக்கான கேமரா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 மேப்ஸுக்கான கேமரா. ஓகேவா, செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 மேப்ஸுக்கான கேமராங்க. ஒரு நல்ல சென்சரை கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பார்க்கும்போது டிஃபால்ட்டாக ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஷார்ப்னஸ் கிடையாது. அதாவது வந்து டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே வந்து மிஸ் ஆகுது. ஜென்ரலாக பார்க்கும்போது ஓகேவா தெரியுது, பட் சேச்சுரேஷன் கொஞ்சமாக அதிகமாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் டோன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஷேட் கொஞ்சம் வந்து டார்க்கர் ஷேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுற மாதிரி தான் அது ப்ராசஸே வந்து பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்டில் இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. எட்ஜ் டிரெக்ஷன் வந்து நல்லா பண்ணுது, பட் இதுலேயுமே அந்த டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகுது. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. பட் ஜென்ரலி நீங்கள் எடுக்கிறது, யூஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஓகேவா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக வந்து கிடையாது. செல்ஃபியில் 1080p தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங். 30 FPS தான் இருக்கணும், 60 FPS ஆப்ஷன் கிடையாது. இப்போ ஷேடோவிலேருந்து வெயிலில் போகிறேன். இப்போ என் ஃபேஸ் கலர் மாறுதான்னு பாருங்கள். அண்ட் இப்போ திரும்ப ஷேடோவில் போகலாம். இப்போ பார்க்குறது எப்படி இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோனை வாங்கி நீங்கள் வ்ளாக்லாம் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, OnePlus உடைய அந்த எக்கோ சிஸ்டமில் அந்த OnePlus உடைய டேப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ரீசெண்டாக அந்த OnePlus 11Rலேயே பாதி சப்போர்ட் தான் இருக்குது. அந்த OnePlus உடைய Nord 3ல சப்போர்ட்டே இல்லை. ரெனோவில் கொடுத்துருக்காங்க, ரியல்மியில் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த சப்போர்ட் ஃபுல்லாகவே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு 5G சிம் இதில் போட்டிருந்தீங்கன்னா அந்த மொபைல் கனெக்டிவிட்டியே டேரெக்டாக OnePlus பேட்லேயுமே வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் கொடுத்துருக்காங்க, அதில் கொடுக்கல. மற்றபடி இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான அந்த அலர்ட் ஸ்லைடர். OnePlus ஃபேன்ஸ்க்கு Nord 3ல வந்தபோது சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இதில் அந்த அலர்ட் ஸ்லைடர் கொடுக்கல, ஒரு மிகப்பெரிய கான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வெறும் 2.0 ஜென்ரேஷன் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3.5 ஜாக் கிடையாது, இது ஒரு விஷயம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான பில்ட் குவாலிட்டி இருந்திருக்கலாம், பட் Nord சீரிஸில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபோனாக மோசமான ஃபோனான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா நமக்கு இதே 30,000 பட்ஜெட்டில் இந்த 27,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய விதமான பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா F5 இருக்குது. IQOO இப்போ ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்குறதா வந்து அதையும் வந்து பார்க்கலாம். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வந்து கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்குது, நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுடைய பிரைசிங் இன்னொரு கான்னு சொல்லுவேன், 27,000 வந்து வச்சிருக்காங்க. 25,000 ரூபாய் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் நமக்கு இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது இது கண்டிப்பாக 25,000 வரும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கூட இப்போ உடனே வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2,000 ரூபாய் சேவ் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு OnePlus ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த எக்கோ சிஸ்டம்லாம் இருந்து கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். மற்றபடி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில்